ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் கூட நாம் 2 வசனங்களை வாசித்து நாம் ஜெபிக்கலாம். மார்க்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம் 41ஆம் வசனம். அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் அவரிடத்தில் வந்து அவர் முன்பாக முழங்கால் படியிட்டு, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்று வேண்டிக் கொண்டான். இயேசு மனதுருகி கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாக என்றார். ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஒரு குஷ்டரோகி ஒருவன் தன் சரீரத்தில் எத்தனையோ வேதனைகளோடு மற்றவர்களுக்கு முன்பதாக அவன் தன்னை காண்பித்து கொள்ள முடியாத ஒரு வியாதியினால் உலகமே அவனை சற்று விலக்கி வைத்திருக்கின்ற சூழ்நிலையில் எனக்கு சுகம் கிடைக்குமா, விடுதலை கிடைக்குமா என்று சொல்லி தன்னுடைய மனதிலே அவன் ஒரு அங்கலாய்த்து ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்பான். ஆனால் கிறிஸ்துவை அறியாத வரைக்கும் அவனுடைய உள்ளத்திலே எத்தனையோ கேள்விகள் எழுப்பப்பட்டிருக்கும். ஆனால் கிறிஸ்து ஒருவர் இருக்கிறார், எனக்காக அவர் ஜீவிக்கிறார், அவரிடத்திலே நான் சென்றால் நிச்சயமாக எனக்கு விடுதலை உண்டு என்று சொல்லி ஒரு நம்பிக்கையோடு இயேசுவினுடைய பாதத்திற்கு வந்து ஒரு விசுவாசத்தோடு அவன் தேவனிடத்திலே கேட்கிறான். பாருங்கள், அவருக்கு முன்பதாக முழங்கால் படியிட்டு, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்று வேண்டிக் கொண்டான். தேவனால் நடக்கும் என்ற நம்பிக்கை அவனுக்குள் இருந்ததனால் அவன் அந்த வார்த்தைகளை சொல்லி அவன் கேட்கும் பொழுது தேவன் மனதுருகி அவனுடைய கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாக என்று சொல்லி அவனை ஒரு சுகப்படுத்தினான் என்று சொல்லி பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, எத்தனை ஒரு நம்பிக்கை தேவன் மேல்! இது மாத்திரமல்ல, உலகமெங்கும் இருக்கிற எல்லா அநேக ஜனங்களுக்கும் அவர் விடுதலை கொடுக்கிற தேவனாயிருக்கிறார். நீங்களும் ஒரு விசுவாசத்தோடு அவர் மேல் நம்பிக்கையோடு உங்கள் பாரங்களை எல்லாம், உங்கள் கஷ்டங்களை எல்லாம் அவருடைய சமூகத்தில் இறக்கி வையுங்கள். அவர் நிச்சயமாக விடுதலை கொடுப்பார். இந்த வார்த்தைகளுக்காக நீங்கள் தேவனுடைய சமூகத்தில் காத்திருங்கள். அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன்.